அன்பான இதயங்களே, இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறதுக்கும் அவங்க மேல அடிமையா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விடயம். ஆனா நம்ம எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒண்ணும். ஏன்னா இது உங்க வாழ்க்கையையும் உறவுகளையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள உதவும். நீங்க ஒத்த மேல வச்சிருக்கிற அன்பு ஆரோக்கியமானதா இல்லை அடிமைத்தனமானதா என்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒருவரிடம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கான 5 அறிகுறிகள். நம்பர் 1, நம்மளோட தன்னம்பிக்கை அவங்கள மட்டுமே சார்ந்ததா இருக்கும். நம்ம சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்க, நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நல்ல வார்த்தை இல்லைன்னா நாம ஒரு மதிப்பும் இல்லாதவங்களாக உணர்வோம். நம்பர் 2, மற்ற விஷயங்களை கவனிக்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நமக்குன்னு இருந்த பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், வேலை, படிப்பு எல்லாத்தையும் விட்டுடுவோம். அவங்கள தவிர மத்தவங்க கூட நேரம் செலவு பண்ணவோ, மத்த வேலைகள கவனம் செலுத்தவோ கஷ்டப்படுவோம். அவங்களுக்காக நண்பர்கள், குடும்பம்னு எல்லாத்தையும் தவிர்க்கவும் செய்வோம். நம்பர் 3, அவங்கள விட்டு பிரிஞ்சா பதட்டமா இருக்கும். அவங்க கூட இல்லைன்னா பயம், தனிமை, மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும். இது சும்மா ஒருவரை மிஸ் பண்றது இல்ல. அவங்க போன் பண்ணுவாங்களான்னு அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்போம். அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சா ரொம்ப பயந்து மனசு வலிக்கும். இது போதைக்கு அடிமையானவங்க விலகும் போது ஏற்படுற அதே உணர்வு காணப்படும். நம்பர் 4, அவங்க தப்பு செஞ்சாலும் அதை நியாயப்படுத்துவோம். அவங்க மோசமா நடந்துகிட்டாலும் தப்பா பேசினாலும் அதை நம்மளே சரின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்கள இழந்துடுவோம்னு பயம் அதிகமா இருக்கிறதால அவங்க என்ன செஞ்சாலும் சரி அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்போம். நம்மளோட சந்தோஷத்தை, வாழ்க்கைய அவங்களுக்காகவே விட்டு கொடுப்போம். நம்பர் 5, நம்மளோட அடையாளம் தொலைந்து போகும். நம்ம யாருன்னே நமக்கு தெரியாம போயிடும். நம்ம எண்ணங்கள், கருத்துக்கள், உணர்வுகள் எல்லாமே அவங்கள மாதிரியே மாறிடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆளுமை, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருப்போம். அவங்கள விட்டு தனியா இருந்தா நாம யாருன்னே தெரியாத அளவுக்கு நம்மளையே இழந்து விடுவோம்.